ஏய் எங்க ஓடுற மரியாதையா நில்லுடா நான் கொண்டு நீயே வந்து வந்தாலும் அடிக்கதான் போறேன். அதுக்கு உன்கிட்ட தப்பிச்சாலாவது அடி கொஞ்சம் கம்மியா விடும். பேசுறான் பேச்சு. பேராண்டி உனக்கு என்னையா ஆச்சு? ஏன் இப்படி ஓடியார? ஆச்சுக்கிட்ட சொல்லியா என்னையா ஆச்சு? அட லூசு பிடிச்ச ஆச்சி, அங்க பாரு. நீ பெத்த புள்ளை என்ன கொல்றதுக்காக எப்படி ஓடி வருதுன்னு பாரு ஆச்சி. என்ன முதல்ல உன் பிள்ளைகிட்ட இருந்து காப்பாத்த சொல்லிட்டேன். இல்லைன்னா என்ன எங்கேயாவது இட்டுட்டு போய் விட்டுட்டு சொல்லிட்டேன். என்னால முடிக்கல பாத்துக்கோ. நீ இரியா, நான் கேட்கறேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நினைச்சாங்களா? நான் இருக்கையா, இந்த ஆச்சி இருக்கேன், நான் கேட்கறேன். நல்லா கேளு ஆச்சி. அப்ப யாரும் உன் பிள்ளைக்கு புத்தி வருதான்னு பாக்கலாம். ஏல சேகரு, நிறுத்தல. எதுக்குல பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சுல? பைத்தியம் கீத்தி எதாவது பிடிச்சிருக்கா? போயிடுமா, தயவு செஞ்சு அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணதை நிறுத்துமா. நீ சப்போர்ட் பண்ணதான் அவன் இப்படி கொழுப்பு எடுத்து போய் திரியான். நான் சொல்றது ஒன்னையும் மதிக்க மாட்டான். இந்த வீட்லயும் என் வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம போயிடுச்சு. ஏண்டா இப்படி நீ கோவப்படுற மாதிரி அப்படி என் பிள்ளை என்னையா பண்ணா சொல்லு. என்ன பண்ணா என் பேராண்டி? என் பேராண்டி நல்ல பேராண்டி. ஆமா, நல்ல பேராண்டி நொல்ல பேராண்டின்னு நீ தான் மெச்சிச்சுக்கணுமா. முதல்ல அவன் இன்னைக்கு என்ன காரியம் என்னன்னு கேளு. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசு. ஐயா பேராண்டி, நீ அப்படி என்ன வாயா பண்ண? உங்க அப்பா ஏயா இப்படி நிலையா நிக்கிறேன்? நீ அப்படி என்னதான் பண்ண? எதா இருந்தாலும் நீ ஆச்சிக்கிட்ட சொல்லியா, நான் பாத்துக்கிறேன். ஆச்சி நான் என்ன ஆச்சி பண்றது? நான் நல்லாதான் படிச்சுட்டு போன பாத்துக்கோ. எக்ஸாம்ல எல்லாம் டஃப்பா வந்துருச்சு ஆச்சி. எனக்கு எதுவுமே தெரியல, எல்லாமே எனக்கு மறந்து போச்சு ஆச்சி. அதனாலதான் நான் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டேன். அதுக்காக பாராச்சி உன் பிள்ளைய என்ன போட்டுட்டு கொல்ல வராது. ஏல மார்க்கு என் பேராண்டி கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டான். அவனுக்கு படித்தது மறந்து போச்சு பாவம், என்ன பண்ணுறதுல? அதுக்காக பிள்ளைய போட்டு இப்படியால அடிப்ப? லூசால நீ? என்னது மார்க் கம்மியா வந்துருச்சா? டேய், மொத்தமா என்ன மார்க் வந்ததுன்னு சொல்லி தரடா முட்டைக்கண்ணா. கம்மியா வந்துருச்சான்? கம்மியா எடுத்ததே அங்க வெறும் முட்டை மார்க்கு. முட்டை மார்க்ல என்ன கம்மியா இருக்கு? மார்க்கே தான் இல்லையே. என்னது முட்டை மார்க் எடுத்தானா? என்னங்க சொல்றீங்க? வா பெரிய பொண்ணு வா, உனதான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ இவனை படிக்கிறானா இல்லையா நீ பாக்குறியா இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீனு? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுதா? என்ன மார்க் எடுத்து வச்சுக்கான்னு பாரு. என் மானமே போகுது. காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணி என்னை கிளின்னு கிளிக்கிறானுங்க ப்ரொஃபசர்ஸ்லாம். என்னதான் பண்ற நீ? இவன் படிக்கிறான் படிக்கலையா நீ பாக்குறியா இல்லையா? இப்ப எங்க போயிட்டு வர? என்னது முட்டை மார்க் எடுத்திருக்கானா? அடே முட்டை கண்ணா, முட்டை மார்க்கடா எடுத்த? இவன் பாடுறேன் என்ன, உன்னை நான் இன்னைக்கு கொன்னுடுறேன். ஐயோ ஐயோ, இவன் கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கலான்னு பார்த்தா அதுக்கு இந்த கொம்மி வேற இப்ப வந்துட்டாளே. இந்த கொம்மி இப்ப என்ன கொன்னுடுவாளே. இப்ப எப்படி தப்பிக்கிறது? ஏ தாய் கிழவி என்னை தயவு செஞ்சு காப்பாத்து தாய் கிழவி. ஏல என் பேராண்டியை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத பார்த்துக்கோ. எனக்கு அப்புறம் ஏதாவது வந்து சொல்லிட்டு நான் அப்போ ஏதாவது பேசிவிடுவேன் பார்த்துக்கோ. ஏத்த முதல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்துங்கத்த. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த பையன் இப்படி துள்ளிக்கிட்டு திரியிறான். கொழுப்பு எடுத்து போய் ஆடுறான் இவன். நான் சொல்கிறது இப்போலாம் ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. நீங்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்ல தாண்ட மாட்டேன் என் புள்ள. இப்போ பாருங்க, ஒரு கழுதை கெட்டு குட்டிச்சோரா திரிஞ்சிட்டு கிடக்கிறான். ஒரு வார்த்தை கேட்கறதில்ல நான் பேசுறத. அப்படின்னா உனக்கு என்னென்ன நினப்பு? நான் இங்கே வந்திருக்கக்கூடாது அதானே உனக்கு நினப்பு? அதனால தானே இப்படி நீ பேசிட்டு திரியிற என்ன நீ? இதோ பாருங்க தை, பேச்செல்லாம் மாற்றாதீங்க. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. இவனை நான் கண்டிக்கும் போது நீங்கள் நடுவில் வராதிங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் தேவையில்லாமல் இவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற கொழுப்பில் தான் இவன் நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டான். இப்போ இவங்க அப்பா சொல்கிறதையும் இவன் கேட்கறது கிடையாது. வர இப்படி தான் திரியிறான் இவன். ஆமாம், நான் சொல்லலைன்னா மட்டும் உன் பிள்ளை எல்லாத்தையும் கேட்டுருவான் பாரு. போல நீ வேலையை பார்த்துக்கிட்டு. அம்மா, நீ தயவு செஞ்சு அவகிட்ட சண்டைக்கு போவாதம்மா. மறுபடியும் இப்ப மாமியார் மருமக சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. அப்புறம் என்னல சேகரு, அவ என்ன சொல்றேன்னு கேளு. நான் வந்ததுனாலதான் உன் பிள்ளை இப்படி கெட்டி குடிச்சவரா போறான்றா. நான் என்னல பண்ண உன் பிள்ளைய? சொல்லு, நீ சொல்லு, நான் என்ன பண்ணேன்னு சொல்லு. இப்ப நீ சொல்லு எனக்கு. ஏம்மா, இப்ப உன்கிட்ட என்னால பேச முடியாதம்மா. எனக்கு சுத்தமா முடியல. எனக்கு தலையே ஒரே வலிக்குது. பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் மட்டும் அடுத்த எக்ஸாம்ல மார்க் எடுத்துட்டு என்கிட்ட வரணும். அட்லீஸ்ட் அவனை பாஸ் ஆக சொல்லு பெரிய பொண்ணு. அவன் பாஸ் ஆகாம மட்டும் அடுத்த எக்ஸாமுக்கு அவன் வந்தான், காலேஜுக்கு ஃபீஸும் கட்ட மாட்டேன், ஒன்றும் கட்ட மாட்டேன். காலேஜ் நிறுத்திட்டு
அவனை மாட்டு பார்க்குற வேலைக்கு அனுப்பி விட்டுருவோம் பார்த்துக்கோ. அவன் மாடு மேய்க்க தான் அவன் லாக்கியோ இன்னமும் தெரியல எனக்கு. மரியாதையாக அவனுக்கு புத்தி சொல்லு. அவனை ஒழுங்காக படிக்க சொல்லு. இல்லைன்னா என்ன பண்ணுவியோ முடிவு பண்ணிட்டு எனக்கு முடிவை சொல்லு. எனக்கு தேவையில்லாமல் என்னை பிபி ஏற்றி என்ன எங்கேயாவது நீங்கள் போய் படுக்க வச்சிடாதீங்க சொல்லிட்டேனா. அவனை என் கண்ணு முன்னாடி வர வேணான்னு சொல்லு. வந்தான் அவனை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரிங்க, நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் போங்க, நான் கவனிச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. சரி என்னமோ பண்ணுங்க. நான் முதல்ல போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். தலையே வலிக்குது உங்களால நமக்கு. ம் போ, போய் முதல்ல படுக்கிற வேலையை பாரு. அடே வா, நீ என் கூட மரியாதையாக வந்துட்டு சொல்லிட்டேன். எங்கம்மா இப்ப நீ என்ன எங்கம்மா கூப்பிட்டுட்டு போற? ஆ, நீ எடுத்த மார்க்குக்கு உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கேக் கட் பண்ணி ஊர் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணி திருவிழாவை கொண்டாட வேணாம்? அதுக்கு தான் கேக் வாங்குறதுக்காக உன்னை நான் கூட்டிட்டு போகிறேன். எப்ப கொம்மி கேக் வாங்க கூட்டிட்டு போறேன்னு நீ என்னை கூட்டிட்டு போய் எனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்ப கொம்மி நான் வர மாட்டேன். மரியாதையா போயிடு பாத்துக்கோ. இதோ பாரு, நான் ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன். மரியாதையாக இப்போவே நீ வந்துட்டினா உனக்கு நல்லது. தேவையில்லாமல் என்னை கோவப்படுத்தின அவனே, உன்னை நான் இங்கே என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு இருக்க கோவத்துக்கு உன்னை கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கு நசுக்கு நசுக்கி நான் தூக்கி எரிஞ்சிருவேன் நான். மரியாதையை என் கூட வந்துட்டு சொல்லிட்டு என்னை கோவப்படுத்தி பார்க்காத. ஏய் தாய் கிழவி, பாத்துக்கிட்டு இருக்கியே, உனக்கு இது நல்லா இருக்கா தாய் கிழவி? என்னை எப்படியாவது இந்த கொம்மி கிட்ட இருந்து முதல்ல காப்பாத்து. உன் புள்ள இப்பதான் போனான்னு பார்த்தா அடுத்து பதிலுக்கு இந்த கொம்மி வந்துட்டா. தயவு செஞ்சு என்னை இந்த கொம்மி கிட்ட இருந்து காப்பாத்து தாய் கிழவி. ஏல இங்கே பாரு, தேவையில்லாமல் என் பேரண்டியை மேட்ரு எல்லாம் வச்சுக்காத பார்த்துக்கோ. ஏதோ ஒரு தடவை தெரியாமல் அவன் மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? அடுத்த தடவை எல்லாம் என் பேரண்டி பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிடுவான். நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு. இப்போ நீ பா. என்னது கம்மி மார்க் எடுத்துட்டானா? மார்க்கே தான் இல்லையே. மார்க்கே இல்லாமல் எங்கிட்ட மார்க் கம்மியாக எடுக்க அதிகமாக எடுக்க? மார்க்கு முட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கான் அத்தை, முட்டை. ஆமா, நான் என்னமோ பொரிக்கிறதுக்கு 15 முட்டை வாங்கிட்டு வந்த மாதிரி இவ எல்லாரும் என்னமோ முட்டை 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 முட்டைன்றாங்க. எழுதுனாதான் வரும். ஆனா எழுதுறதுக்கு தான் எனக்கு எதுவுமே தோணலையே. எதுவுமே தெரிஞ்சாதான் எழுத முடியும். நான் என்ன பண்ணேன்? எனக்கு மண்டையில எதுவுமே நின்று தொலைய மாட்டேது. ஆமால, ஆமாம், நிற்காது. இதெல்லாம் எப்படி நிற்கும்? இதே உன்னை ஏதாவது சினிமாவுக்கு போக சொல்லு, சினிமா பார்த்துட்டு வந்து அப்படியே டாப் டு பாட்டம் சொல்லுவான் என்கிட்ட. உனக்கு அடி காணலை. உனக்கு 12வது வரைக்கும் நீ ஒழுங்காக தான் படிச்சுட்டு கிடந்த. உன்னை அடிக்கிற அடியில் நீ மார்க் ஒழுங்காக வந்துட்டு இருந்தது. அட்லீஸ்ட் எனக்கு பாஸாக தான் ஆனேன். காலேஜ் போனதுக்கப்புறம் உன்னை நான் அடிக்கிறதை நிறுத்திட்டேன். அதனால தான் நீ இப்படி கொழுப்பெடுத்து அறையிற. இன்னைக்கு வா, உன்னை நான் இன்னைக்கு மிளகா போச்சில் வச்சு உன்னை நான் கொன்னுடுறேன். வா. ஏல தேவையில்லாமல் என் பேரண்ட்கிட்ட வராத சொல்லிட்டேன். இப்போ நம்ம எது சொன்னாலும் இங்கே வேலைக்காகாது. இவனை நம்ம சமாளிக்கணும்னா முதல்ல அதுக்கு இந்த அத்தை கலவையை சமாளிக்கணும். இந்த அத்தை கலவையை இப்போ ஒரு வரி பண்ணி இங்கேருந்து துரத்துனா மட்டும்தான் இந்த பையனை நம்ம சமாளிக்க முடியும். என்ன பண்ணலாம்? சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏல நான் உன்கிட்ட தானே இல்லை பேசிகிட்டு இருக்கேன். அங்கே என்ன பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை தை, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. உங்கள் பேராண்டி என்ன பண்ணுவான் பார்த்துக்கோங்க. ஏதோ இந்த ஒரு தடவை எக்ஸாமில் மார்க் கம்மியாக வாங்கிட்டான். அடுத்த தடவை மார்க் வாங்கணும்ல தை, அதுக்கு தான் இப்போ கூட்டிட்டு போயிட்டு நல்லா ஹார்லிக்ஸு போன்மிட்டா இதுமாரி நல்லா சத்துள்ள ஐட்டமாக கொடுக்குறான் தை. அப்போ தான் மண்டையில் நல்ல மூளை வேலை செஞ்சு உங்கள் பேராண்டி படித்து அடுத்தது ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணிவிடுவான் பார்த்துக்கோங்க. ஐயோ, இந்த கொம்மி ஏதோ பிளான் போட்டுடாப்லக்கே. இப்போ மட்டும் இங்கேருந்து நம்ம போயிடவே படாது. என்ன ஆனாலும் சரிடா சதீஷ், என்ன ஆனாலும் சரி இங்கேருந்து நவந்துடப்படாது. இங்கே நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இந்த தாய்க்கிழ வேறு நமக்கு ப்ரொடக்ஷன். இங்கேருந்து நம்ம இப்போ போயிட்டோம், அவ்வளோதான். இந்த கொம்மி நம்மளை கொண்டுடுவா. ஜாக்கிரதையாக இருந்து கூட சதீஷ், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இதுதான் என் மருமக பெரிய பொண்ணுன்றது. சரி பேரண்டி, அதான் உங்கள் அம்மா சமாதானம் ஆயிட்டாரு. அப்படியே இங்கே நின்று ஏழிச்சு போட்டுட்ருக்க. போயா போ. உங்கள் அம்மா சூடாக ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்மிட்டா என்னென்னமோ சொல்கிறா. போய் வச்சுட்டு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு ஆச்சிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. ஆச்சிக்கு குறுக்கு வலிக்கிட்டு பார்த்துக்கோ. ஆச்சி இங்கே உட்காந்துருக்கேன், ஆச்சிக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. என்ன அடி தாய் கிழவி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா தாய் கிழவி? இவ்வளோ அம்மாஞ்சியா இருக்கியே, இதனால தான் எங்கள் அம்மா உன்னை ஈஸியாக ஏமாத்திடுறா தாய் கிழவி.
தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்ற பேச்செல்லாம் நம்பாத தாய் கிழவி. தயவு செஞ்சு நம்பாத. அவ இதே மாதிரி தான் சொல்லுவா. பிள்ளை கூட்டிட்டு போனா அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தான் தெரியும் தாய் கிழவி. தயவு செஞ்சு இவளை நம்பாத. ஏல பேராண்டி, அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. உங்கள் அம்மா நான் பேசின பேச்சில் எப்படி அரண்டு போய் நிற்கிறா பாரு. அதெல்லாம் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ போய் சாப்பிட்டு போ. அடி பாவி தாய் கிழவி, இப்படி மயங்கிட்டியே. ஆமா, உன்னெல்லாம் எப்படி தாய் கிழவி மாமியார் போஸ்ட்ல வச்சிருக்காங்க. நீலாம் என்ன மாமியார்? டிவியில போய் பாரு, மாமியாரெல்லாம் எப்படி இருக்காளுங்கன்னு. என்ன டெக்னிக்கலா யோசிக்கிறாளுங்க. நீயும் தான் இருக்கியே தாய் கிழவி. இப்படி அம்மா ஆசையா இருக்கு. அதனாலதான் பாரு, உன் முடி கூட பாரு, நல்லா 4 முடி 4 பக்கமும் நிக்கிது. போல வேறாண்டி, உனக்கு எப்பயும் குசும்பு தான். என்னது குசும்பா? இனி இந்த தாய் கிழவியால ஒன்றும் முடியாது. சரி, இந்த அம்மா கிட்டையாவது போய் கொஞ்சம் நாடகத்தை போட்டு டூருக்கு காசு கலெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். போவோம். ஐயோ, இவ என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. இப்பதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மை தாண்டி வந்தேன். அதுக்குள்ள மறுபடியும் கிணத்துல விழ போறவே. கடவுளே, என்ன காப்பாத்து. இல்ல என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிற? பிள்ளைய கூட்டிட்டு போ. பாவம் என் புள்ள அடித்து கை காலெல்லாம் உடச்சி வச்சிருக்கான் என் பையன். இவன் பேராண்டியை கூட்டிட்டு போய் அவனுக்கு முதல்ல யாராவது சாப்பிட கொடு. புள்ள பாவம் போல் நிற்கிறான். சாப்பிட தானே கொடுக்குறேன். வாடா வா. இப்போ உன்னை யார் என்கிட்ட காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன். வா. இல்லை பெரிய பொண்ணு, நான் உன்கிட்ட தானே சொல்கிறேன், கூட்டிட்டு போகல என் பேராண்டியை. ஆ சரி அத்தை. ஏன் இப்போ பிள்ளைய நான் பெற்ற தவமிருந்து பெற்ற என்னுடைய அழகான புள்ளை. என் பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு இப்போ ஹார்லிக்ஸு, போன்மீட்டா, கொழுக்கட்டை எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் கொடுத்துட்டு அவன் நல்லா சாப்பிட்டு டயர்டானதுக்கப்புறமேட்ட உங்களுக்கு நான் ஒரு தட்டில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அத்தை. எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். கொடுக்காம இருப்பேனா? அதுதான் என் மருமகன்றது. சரி மருமகளே, முதல்ல என் பேராண்டியை பாரு. என் பேராண்டி சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். என் பேராண்டிக்கு முடிச்சுட்டு நீ எனக்கு எடுத்துட்டு வா. சரி, இப்போ பிள்ளைய கூட்டிட்டு போ அப்பா. ஐயோ, இந்த தாய் கிழவியோட பொசிஷனும் இவளோட ஆட்டமும் சரியில்லையே. இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆக போதோ. கடவுளே, என்ன காப்பாத்து. என் அருமை மகனே, என் செல்ல மகனே, வா நம்ம போகலாமா? வா போகலாம் வா. இனிமேல வராம என்ன பண்றது? வாங்க போவோம். மக்களே வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா நான் இல்லாத டைமில் இங்கே என்னென்ன கூத்து நடந்திருக்கு பார்த்தீங்களா? சரி, இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு ஆசையாக நான் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் கொடுக்க போகிறேன். அதை பார்க்க நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நான் நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது எல்லா விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா மக்களே? யாருன்னா கேட்குறீங்க? ஏன் மாமியா கிழவி தான். பார்த்தீங்களா என்ன ஒரு அழகான முகம் பாருங்க, புன்னகையான முகம். ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அத்தையே எனக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள், இந்த பாட்டிக்கும் இந்த பேரனுக்கும் மருமக கொடுக்க போகிற விருந்தை பார்த்து நீங்களாம் மூக்கில் வாய வைக்க போகிறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க. நான் வரேன். டாடா.